அல்லாஹ் பேசுகிறான், நம்ம விட்டுட்டு வந்ததை செய்கிறதுக்காக எனக்கு அவகாசம் தான்னு கேட்குறோமோ. இப்போ நம்ம மௌத்தா போகிற நேரத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவ்வாறு இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அந்த யா அல்லாஹ் நான் விட்டுட்டு வந்த நன்மையை செய்கிறதுக்கு அவகாசம் தாயா அல்லான்னு கேட்குறோமே, இந்த வார்த்தையை அல்லாஹ் பேசுகிறான். இது ஒரு வெட்டியான வார்த்தைப்பா, இது ஒன்று சும்மா போய்க்கு கேட்குறான், இதில் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், பேசுகிறான். பேசிட்டு வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், அல்லாஹ் பேசுகிறான், அவன் எழுப்பப்படுகிற வரைக்கும் அது முற்றுப்புள்ளியாக திரை போடப்பட்டுவிடும், அவனுக்கு அவகாசம் இல்லை என்பது அல்லாஹ் பேசுகிறான். நம்ம எல்லாரும் அல்லாஹ் பேசினான், எவாம் ஃபிக்கும் இம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லியா யஅத்தியஹதுல் மவுத், மவுத் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தர்மம் கொடுங்கன்னு அல்லாஹ் பேசினானே. கடைசியாக நம்ம கேட்குறோமா, கால ரப்பி, இறைவா, ஃபஅஸ்ஸதக வாக்குமின சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தந்தியான்னு கேட்டால், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு கொஞ்ச நேரம் அவகாசம் தந்துட்டீன்னு கேட்டால், என்னத்துக்கு அவகாசம், ஃபஅஸ்ஸதக வாக்குமின சாலிஹீன். முதலாவது ஒரு வசனம் பேசுகிறது, நான் விட்டுட்டு வந்த அமல்களை செய்கிறதுக்கு அவகாசம் தாயா அல்லாஹ். அதே போல் இன்னொரு வசனம் அல்லாஹ் பேசுகிறான், அந்த அமல்களோடு சம்பந்தப்படுத்தி தர்மம் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் தாயா அல்லாஹ். ஏண்டா ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செய்யணும், வாக்கும் மின சாலிஹீன், ஏனெண்டா நானும் சாலிகானவர்களில் நல்லவர்களில் நீ பொருந்தி கொண்டவர்களில் ஒருவராக நான் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் அவகாசம் கேட்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்ல தாய்மார்களே, இந்த அவகாசங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது அல்லாஹ் பேசுகிறான் இப்படி, வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா அஜா அஜலுஹா, ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய அஜல் வந்துவிட்டால் நாங்கள் அவங்கள பிற்படுத்த மாட்டோம். வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல், இன்னொரு வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், எல்லா ஆத்மா, எல்லா உலகத்தில் வாழ்கிற எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஃபைதா ஜா அஜலுஹும், அவங்களுக்கான முடிவுகள் வந்துட்டுன்னு கேட்டால், மவுத்து வந்துட்டுன்னா, லா யஸ்தகிருன சா, அவங்களுக்காக ஒரு கொஞ்ச நேரம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது. வலா யஸ்தக்திமூன், அது முற்படுத்தப்படவும் மாட்டாது. அவகாசம் கேட்டால் நான் தரமாட்டேன்றான் அல்லாஹ். நீ எவ்வளவுதான் கத்தினாலும் கதறினாலும் கண்ணீர் வடித்தாலும் இரத்த கண்ணீரே வடித்தாலும் உனக்கான அவகாசம் இல்லை என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அல்லாஹ் எல்லா உலகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் இந்த அஜல் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் மனிதன் கேட்கிற இந்த அவகாசத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் கேட்கப்படுகிற தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். எந்த ஒன்றும் அந்த நேரத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடம் செல்லுபடியற்றதாக மாறிவிடும். அதற்கு அல்லாஹ் சொல்ல செய்தி, லா யஸ்தகிருன ஸாஅ, கொஞ்ச நேரம் பிற்படுத்தப்பட மாட்டாது. ஒலா யஸ்தக்திமூன், முற்படுத்தப்பட மாட்டாது என்கிற செய்தியை சூரா ஆராஃபில் 34 வசனத்திலையும், சூரா யூனுஸில் 49 வசனத்திலையும், அதே போல் சூரா நஹ்லில் 61 வசனத்திலையும் அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நாடுகளை ஈமானிய உறவுகளே, நம்ம அப்போ என்ன செய்யணும் கேட்டால், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்டாக்கக்கூடாது என்றால், இந்த அவல நிலை வரக்கூடாது என்றால், அல்லாஹ் கேட்டும் தராத ஒரு நேரமா, அல்லாஹ் கேட்டும் நமக்கு வழங்காத ஒரு சந்தர்ப்பமா, அன்புக்குரிய அல்லாஹுடைய தாய்மார்களை சகோதரிகளை யோசனை செய்து பாருங்கள். நமக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தவில்லை என்றால், தொழுகைக்காக அழைப்பு தொலை வரல, இபாதத்துக்கான அழைப்பு இபாதத் செய்யலை, நல்ல சந்தர்ப்பம் தர்மம் செய்ய நம்ம தர்மம் செய்யலை, நல்லதை சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பம் நல்லதை சொல்லலை, உறவுகள் நிறைய இருந்தும் பேணலன்னு வைங்க, அந்த உறவுகளுடைய தண்டனைகள், நம்மளோட குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிற விடயங்களை நாங்கள் பராமுகமா, கணவனை மதிக்கிற விடயத்தில் பராமுகமா, கணவன் மனைவியை மதிக்கிற விடயத்தில் பராமுகமா, குழந்தையை வளர்க்கிற விடயங்கள் பராமுகமா, ஒருவரோட வியாபாரத்தில் மோசடியா, ஒருவரோட பழகுவதில் மோசடியா, இப்படி உலகத்தில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட எல்லா விடயங்களிலும் நாங்கள் மோசக்காரர்களாக மாறிவிட்டால், இந்த கேவலமான மோசமான கை சேதத்தை அடைந்து மலக்குமார்கள் பயங்கரமான தோற்றத்தில் மலக்குல் மௌத் என்னுடைய உயிரை உங்களுக்கு உயிரையும் கைப்பற்றி செல்லுவார்கள், அந்த உயிர் நரகத்துக்குரியதாக மாறிவிடப் போகிறது என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயம் 97, 98 வசனத்தில் அல்லாஹ் அருமையாக ஒரு துஆவை சொல்லித் தருகிறான். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இந்த துஆவை நீங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 23வது அத்தியாயம் 97வது வசனம் 98 வசனத்திலே அல்லாஹ் இந்த உலகில் ஒரு மனிதன் தன்னுடைய காலங்களை வீணடிக்க கூடாதென்றால், தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ்வுக்காக மாற்ற வேண்டுமென்றால், தன்னுடைய வாழ்நாளில் பாவத்தின் பக்கம் போகக்கூடாதென்றால் அல்லாஹ் இந்த துஆவை ஓதுமாறு நமக்கு சொல்லுகிறான்.